இருக்குமே. பிரம்மச்சரிய திருடதாதிவிர்யமைகி ஆப்ளவாதி நியமைஸ்ய பாவிதாகாம் குர்மகே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத் பராகாம். நாராயணியத்தினுடைய 4வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்துல பல பகுதிகளில் நாம் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய யமம் நியமம் என்ற முதல் 2 அனுஷ்டான கிரமங்கள்ல இருக்கக்கூடிய சிறு உபபகுதிகளுடைய பெருமைகள், அதை நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வைபவங்களை எல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். அது மட்டுமல்ல, நாம் உயர்ந்த ரக்குமாயி சமேத பாண்டுரங்கனுடைய தரிசனத்தையும் பல பகுதிகளில் இந்த ஆலயத்தில் அடைஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சென்னை உத்திரமேரூர் வந்தவாசி மார்க்கத்தில் உத்திரமேரூர்லேருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திலேயும், காஞ்சிபுரம் வந்தவாசி மார்க்கத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய தென்னாங்கூர் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ரக்குமாயி சமேத பாண்டுரங்க சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளையும், இங்கு இருக்கக்கூடிய படங்களையும் நாம் பக்தி பரவசத்தோடு நாம சங்கீர்த்தனம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தரிசனத்துல அழகாக அடைந்து இந்த தியானத்தோடு நாம் வருகின்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க அழகான ஒரு திவ்ய பிரதிஷ்டையானது இந்த திருக்கோயில்ல நடந்திருக்கு. இந்த ஒரு பிரதிஷ்டையில பகவான் பல ரூபத்துல பல அலங்காரங்கள்ல நமக்கு சேவையை கொடுத்துட்டு இருக்கார். அது மட்டுமல்ல, சுவாமி ஹரிதாஸ்கிரி அவர்கள் பூஜ்ய ஸ்ரீ ஞானானந்தகிரிய பிரதம சீடராக இந்த ஒரு ஆலயத்தை இங்கு நிறுவினாலும், தற்போது பூஜ்ய ஸ்ரீ நிரஞ்சனானந்தகிரி சுவாமிகள் இந்த பீடத்தை இப்போது அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். பாண்டுரங்கன் இங்கு அழகாக சேவை சாதிக்கின்றார். நம்முடைய பாரத தேசத்துல ஒவ்வொரு இடத்துல ஒரு நாதனாக ராஜாவாக பகவான் இருக்கார். கிழக்கே பூரி கஷேத்திரத்துல ஜெகநாதன், மேற்கே பண்டரிபுரத்துல பண்டரிநாதன், தெற்கே வானமாமலையில தோதாத்ரிநாதனாக இருக்கார். வடக்கே இமயமலையில பகவான் பத்ரி கஷேத்திரத்துல பத்ரிநாதனாக இருக்கார். ஆக 4 நாதர்கள் நம்முடைய பாரத தேசத்தினுடைய 4 திக்கிலும் கோலோச்சக்கூடிய உத்தமமான ஒரு தேசம். அதுல இந்த ஒரு கஷேத்திரத்துல, அதாவது இந்த தென்னாங்கூர்ல நாம் கடந்த பல பகுதிகளில் தரிசித்த பாண்டுரங்கனுடைய இந்த கஷேத்திரத்துல ஒரு பெரிய பெருமை என்னன்னா, இங்க பூரி கஷேத்திரம், பண்டரிபுரம், பத்ரி, வானமாமலை 4மே சேர்ந்த ஒரு கஷேத்திரமாக இது அமைந்தது தான் நம்முடைய திவ்ய தரிசனத்துல நலம் தரும் நாராயணியத்துல ஒரு வைபவம். எப்படின்னு கேட்டா, பூரி கஷேத்திரத்துல அமைந்திருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளுடைய விமானம் இங்கு விமானமாக அழகா அமைஞ்சிருக்கு. ஆக விமானம் பூரி. பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மூர்த்தியாக இருக்கார். நாம பல தரிசனங்களை இங்க அடைஞ்சிருக்கோம். பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி வாரம் முழுக்க பலவிதமான தரிசனங்கள், ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து புதன்கிழமை வரைக்கும் பகவான் ராஜ அலங்காரத்தோடு இங்க ராஜ தரிசனத்தோடு சேவை கொடுக்கிறார். வியாழக்கிழமையில ஒவ்வொரு வாரமும் எளிமையான ஒரு திருக்கோலத்தோடு பாத தரிசனத்தை அளிக்கிறார். வெள்ளிக்கிழமையில வெள்ளி கவச்சத்தை அழிஞ்சென்று நமக்கு சேவை கொடுக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருமலையப்பனான பாலாஜி, ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன் நம்ம கொண்டாடக்கூடிய அழகான பல அலங்காரங்களை இவர் அணிஞ்சிட்டு இருக்கார். வருஷம் முழுக்க இவருக்கு உற்சவங்கள். ஏன், நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தை நம்ம ஆரம்பிச்சது ஏப்ரல் 14ஆம் தேதி விஷுக்கணியாக குருவாயூர்ல கொண்டாடக்கூடிய தினத்துல, அதே தினத்துல வருஷா வருஷம் இந்த பாண்டுரங்கன் குருவாயூரப்பனான திருக்க அந்த அலங்காரத்தோட 5000 விஷுக்கணிகளோட குருவாயூரப்பனாக இங்க சேவை சாதிக்கக்கூடிய வைபவமும் உண்டு. கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல ராஜகோபாலனாக, கோவர்தனகிரி கோலனாக, பார்த்த சாரதியாக பற்பல அலங்காரங்கள்ல இவர் காட்சியளிச்சு, அது மட்டும் இல்ல, இந்த சுவாமிக்கு இந்த திருக்கோயில்ல வர்ணாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு அபிஷேகம் நடப்பதுதான் இங்க சிறப்பு. அது என்ன வர்ணாபிஷேகம்? பல வர்ணங்கள்ல பகவானுக்கு இங்க அபிஷேகத்தை நடத்துகிறார்கள். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இவை அனைத்தையும் ஞாபகப்படுத்துவது போல சுவாமிக்கு வெள்ளை, இந்த கிருத்தயுகத்துல வெள்ளை நிறம் முக்கியமாக இருக்கிறதுனால முதல்ல இதோ பாலபிஷேகத்தை நம்ம தரிசிக்கின்றோம். திரேதாயுகத்தில் இருக்கக்கூடிய அழகான ஆரஞ்சு கலர் வடிவத்தில் இருக்கக்கூடிய வண்ண அபிஷேகம்,
துவாபர யுகத்துல பச்சை வண்ணனாகவும் பவழ வண்ணனாகவும் பகவான் காஞ்சிபுரத்தில் இருக்கார். இதோ பச்சை வண்ணத்துல பகவானுக்கு அபிஷேகம். கலியுகத்துல சுவாமி சிகப்பு வர்ணத்தோடு நம்மோடு அமைஞ்சிருக்கிறதுனால குங்குமப்பூவை கலந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம், சந்தனத்தாலும் அபிஷேகம், மஞ்சள் நீராலும் அபிஷேகம், நாம சங்கீர்த்தனத்தோடு நடக்கக்கூடிய உத்தமமான அபிஷேகத்தால் இவன் விமானத்தில் பூரி ஜெகநாதனாக இருப்பவன். இது போன்ற அலங்காரங்கள், கருட வாகனம் முதலிய புறப்பாடுகள், உற்சவங்கள், திருத்தேர், நாம சங்கீர்த்தனம் இவை அனைத்திலும் இவன் இங்கு பாண்டரீபுர மூர்த்தியான பாண்டுரங்கனாகவே வசிக்கின்றான். பத்ரியிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து வந்து இங்கு பிரதிஷ்டை செய்வதால் பத்ரிநாதருடைய ஸ்வரூபம் இங்கு தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது. வெளியிலே நுழையும் போது நாம் முதலிலே தரிசித்த கோபுரம் தோத்தாத்ரிநாதனான வானமாமலையிலே இருக்கக்கூடிய ஒரு கோபுரமாக இங்கே அமைந்திருக்கின்றதாம். ஆக இந்த ஆலயத்தினுடைய பெரிய சிறப்பு, இங்கு பூஜ்ய ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி அவர்கள் இதை ஸ்தாபித்தாலும் பின்னால் நாரதகான சபையைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயிலை அபிவிருத்தி செய்து பாண்டுரங்கனுடைய கைங்கரியத்தையே தன்னுடைய தொண்டாக கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் தற்போது ஸ்ரீ ராஜாமணி பட்டருடைய திருக்குமாரர்களான ஸ்ரீ பாலாஜி பட்டர், ஸ்ரீ சம்பத் பட்டர் பகவானுக்கு செய்யக்கூடிய ஆகம கைங்கரியங்களை ஸ்ரத்தையோடு மனதிற்கு பதியும்படி இங்கே அலங்காரங்களை செய்வது இந்த க்ஷேத்திரத்தினுடைய பல சிறப்புகளே ஒன்றான ஒரு வைபவமாக இங்கே அமைகின்றது. ஆக பண்டரிநாதன் ருக்மாயி சமேதனாக எழுந்தருளி இருக்கக்கூடியவன், ரகுமாயி சமேதனாக இருக்கக்கூடிய சுவாமி, இவனை மனதிலே தியானித்துக் கொண்டு நாம் அஷ்டாங்க யோகத்தினுடைய நியமத்திற்கு திரும்பினோமே ஆனால் பிரம்மச்சரிய திருடதாதி பெருயமர் ஆப்ளவாதி நியமைஸ்யபாவிதாகாம். இந்த திவ்ய தரிசனத்தோடு நம்ம மனசுல ரகுமாயி சமேத பாண்டுரங்கனை தியானம் பண்ணிட்டு அஷ்டாங்க யோகத்துல அடுத்ததாக நமக்கு நியமத்துல ஒரு பகுதியாக மகான்கள் யோக சாஸ்திரத்துல ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனைக்கு வந்தோன்னா துஷ்டி. அதாவது என்ன அர்த்தம்? நம்ம என்ன கிடைக்கிறதோ அத மனசுல சந்தோஷமாக ஏத்துண்டு எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கிடைத்ததை வைத்துக் கொண்டு நாம திருப்தி அடையிறது இருக்க, அதுக்குத்தான் துஷ்டின்னு பேரா. அதாவது பகவத்கீதையில கண்ணனே நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. பார்த்த சாரதியாக திருவள்ளிக்கேணியில நமக்கு பகவான் பண்ணின்றிருக்கக்கூடிய ஒரு உத்தமமான உபதேசம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, கர்மாவை செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த ஒரு உபதேசத்தை தான் நமக்கு சுவாமி பண்ணிட்டு இருக்காராம். அப்படின்னா பல பேர் இந்த துஷ்டிக்கு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உலகத்துல என்ன வச்சிருக்கான்னா, சார் நான் என்ன பண்ணாலும் பலனை எதிர்பார்க்க முடியாதா? அப்ப நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன், நீ வேலையை செய், சம்பளத்தை எதிர்பார்க்காதேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரா? இது என்ன சார் பகவத்கீதை? இதை எப்படி நாங்க கடைபிடிக்கிறதுன்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. கடமையை செய், கர்மாவை செய், பலனை எதிர்பார்க்காதே, அதுதான் இந்த துஷ்டியோட விவரம்னு நாம சொன்னோம்னா, கண்ணன் சொல்ல வந்த கடமை என்னன்னா, சுய தர்மங்களை நீ வகுத்துக்கொள், பலனை எதிர்பார்க்காமல் நீ கடமையை செய்யன்னு சொன்னா, ஒரு 10 பேருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சோம்னா அது கடமை வேற, நாம செய்யற வேலை வேற, கடமை வேற. ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சு மனசுல வாங்கிட்டாதான் இந்த துஷ்டிக்கு நமக்கு அர்த்தம் புரியும். ஒரு 10 பேருக்கு நம்ம உதவி பண்ணணும்னு நினைச்சோம்னா அது நம்ம கடமையா நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? நாம உதவி செய்யக்கூடிய பரோபகாரத்தை செய்யக்கூடிய இந்த 10 பேர்கிட்ட இருந்தும் ஒத்தன் கிட்ட இருந்து கூட நம்ம பின்னாடி ஒரு பலனை எதிர்பார்க்க கூடாதான். இவனுக்கு நம்ம இத பண்ணோம்னா அவன் திருப்பி பண்ணுவான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்புறம் இந்த துஷ்டின்றதுக்கே அர்த்தம் இல்லாத போயிடும். அப்ப கண்ணன் பகவத்கீதையில உபதேசம் பண்ணது, ஒரு காரியத்தை கடமையாக நீ நினைத்துக் கொண்டாயே ஆனால் அதனுடைய பலனை எதிர்பார்க்க கூடாது. உன்னுடைய மகனை நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனுக்கு ஒரு உயர்ந்த உத்தியோகத்தை வாங்கி கொடுத்து அவன் சம்பளத்தை வாங்கும் போது இந்த சம்பளத்தை நம்ம கிட்டத்தான் கொடுப்பான், இவனுடைய சம்பளத்துல நாம் வாழலாம் அப்படின்னு ஒரு தகப்பனார் நினைச்சார்னா அது அவர் கடமையிலேருந்து தவறினவரா ஆயிடுவாராம். அந்த பலனைத்தான் எதிர்பார்க்க கூடாது. மகனை படிக்க வைப்பதோ அவனை உயர்ந்த வேலைக்கு அனுப்புவதோ ஒரு தகப்பனாருடைய ஒரு கடமை. அந்த கடமையை செஞ்சுட்டு அவர் அதோட இருக்கணுமே தவிர தன்னுடைய பிள்ளையினிடத்துல எந்த விதமான ஒரு பலனும் எதிர்பார்க்க கூடாதாம். அதனால தான்
மகான்கள் இந்த துஷ்டியில அழகா நமக்கு உபதேசம் பண்ண வந்தது என்னன்னா, பலனை எதிர்பார்க்காம ஒரு கடமையை நம்ம செய்யும் போது அதுல மகிழ்ச்சி ஏற்படுமா. கிட்டத்தட்ட இந்த பரோபகாரமும் துஷ்டியும் ஒன்னாத்தான் இருக்கு. அதுலயும் உபகாரத்தை பண்ணும்போது பலனை எதிர்பார்க்காத, துஷ்டியிலையும் கடமையை பண்ணும்போது நீ பலனை எதிர்பார்க்காத, எல்லாத்தையும் ஒரே சிந்தனையோடு நீ அடையும் போது பரோபகாரத்திலேயோ துஷ்டியிலேயோ பொதுநல சேவையிலேயோ கண்டிப்பா நீ பலவிதமான தாக்குதல்களை எதிர்நோக்க வேண்டித்தான் இருக்கும். பொதுநலன்ல ஒத்த ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா அதுல மனக்கலக்கத்தை அடையிறதோ மன தளர்ச்சியை அடையிறதோ, அதனால இனிமே நம்ம யாருக்கும் உதவியே பண்ணக்கூடாது, நம்ம கடமையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு மனுஷன் நினைச்சான்னு சொன்னா அதை விட ஒரு தப்பான அபிப்பிராயம். அவன் யோக சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் அல்ல என்பது மகான்களுடைய ஒரு பெரிய அபிப்பிராயமாக அமையறதா. ஆக பரோபகாரம் துஷ்டி இது இரண்டையும் சொல்ல வந்தவர் நியமத்துல கடைசி பகுதியாக, அதாவது யமத்துல 12 பகுதிகளை அனுபவிச்சோம், நியமத்துல 12ஆவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக முக்கியமாக பட்டத்திரி நமக்கு உணர்த்துவது ஆச்சாரிய சேவனம். அதாவது ஒரு குருவை அடைந்து குருமுகமாக நாம் நற்பலன்களை அடையக்கூடிய ஒரு வைபவம் இருக்கே, அதுக்குத்தான் ஆச்சாரிய சேவனம்னு பேராம். கொஞ்சம் விரிவா அனுபவிக்க வேண்டிய ஒரு பகுதி இது. ஏன்னா பல பேருக்கு ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, எனக்கு எதுக்கு ஒரு குரு, நேரம் எனக்கு குருவாயூரப்பன் போனா அவர் எல்லாருக்கும் ஒரு குருவா இருக்கார், குருவாயூர்ல போய் அவரை தரிசனம் பண்ணிக்கலாம். திருப்பதியில எனக்கு வெங்கடாஜலபதி இருக்கார், நேரம் எனக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணச்சே நடுவுல எனக்கு ஒரு ஆச்சாரியன் ஒரு குரு அப்படின்ற ஒருத்தர் தேவையே இல்லையே. அஷ்டாங்க யோகத்துல நான் எல்லாத்தையும் கடைபிடிச்சு மனசை அடக்கி பரோபகாரத்தை பண்ணி யம நியமாதிகள்லாம் கடைபிடிச்சு நேர யோக சாஸ்திரத்தால கண்ணை மூடிட்டு மனசுல தியானம் பண்ணி பகவானைய சாட்சா்காரத்தை அடையும் போது ஆச்சாரிய சேவனம்ன்ற ஒரு பகுதி இதுல எதுக்கு? எனக்கு குருவே வேண்டாம், நேர அடையிறேன்னு நினைக்கிறவா உலகத்துல பல பேர் இருக்கா. அவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்துல பகவானை விட கடவுளை விட குருவாயூரப்பனை விட ஒரு மனிதனுக்கு ஒரு குரு எவ்வளவு அவசியம், அவர் எப்படி நம்மளை வழி நடத்துறார் என்பதையெல்லாம் பட்டத்திரி விளக்க போறார். அந்த வைபவங்களை எல்லாம் தொடர்ந்து நாம் கேட்போம். அதுக்கு முன்னாடி பல பகுதிகளாக நாம் இந்த க்ஷேத்திரத்துல தங்கி உத்தமமான தீபாவளி நன்னாள்ல கூட இவனுடைய ராஜ அலங்காரத்தை நம்ம அனுபவிச்சு அவனையே தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூர்மத்தையும் நம்ம பார்த்து நாம இவனுடைய திவ்ய தரிசனத்திலேருந்து இப்போ ரக்குமாயி சமேத பாண்டுரங்கனுடைய திவ்ய ஆரத்தியோடு அவனிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு தென்னாங்கூரை விட்டு கிளம்புவோம். நாராயணியத்தினுடைய குரு சேவனத்தினுடைய வைபவங்களை மற்றும் ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு இன்னும் ஒரு ஆலயத்திற்குள் நாம் பிரவேசம் செய்து அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்.